நான் ஒரு திறனாளிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குலசை முத்தாரம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குலசை முத்தாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். நான் தசராக்கு முதல்ல இப்போ தான் வரேன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக உங்களுக்கு புரிய வரும். குலசை முத்தாரங்களுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, நேரடியாக திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அதுலேருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் குலசை முத்தாரம் கோயில் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தாலும் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா, திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவில் தான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஒருக்க 30 நிமிஷத்துக்கு ஒருக்க குலசை முத்தாரம் கோயிலுக்கு பஸ் எப்போதும் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். நான் குலசைக்கு தசராக்கே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு குலசை முத்தாரம் எங்கன்னே இருக்குது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேனே முழுசாக புரிய வரும். குலசை முத்தாரம் நம்ம போகிறோம். அங்கே நடக்கக்கூடிய எந்தெந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கே நடக்கும்னு நான் ஒரே ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஐடியா ஷேர் பண்ணுங்கள், வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ நம்ம குலசைரப்பட்டினா ஊருக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் பஸ்ஸோ லாரியில் வந்தனாலுமே குலசை முத்தாரம்மன் கோயில்கிட்ட போக முடியாது. ஏன்னா அப்போ நிறைய ரேஸெல்லாம் போட்டு நிறைய பேர் லைனில் போவாங்க. அதனால் கோயில்கிட்ட பஸ்ஸோ லாரியை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பஸ்ஸோ லாரியில் வந்தீங்கன்னா எங்கே அதை பார்க்கிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே பார்க்கிங் பிளேஸ் தான். இந்த குலசை முத்தாரம்மனுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே இந்த இடம் தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க் பண்ண முடியும். வேறு எந்த இடத்துலையும் பார்க் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ள இடம்னா எப்போவுமே பார்க் பண்ணக்கூடிய இடமாவே இதை ஆக்கப்பட்டாங்க. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம்.